ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். இன்றைய நாளிலே 108 திவ்யதேசங்களிலே இன்று நாம் சேவிக்கக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசம். தாளாளன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானாக காட்சி தரக்கூடிய பெருமாளுடைய மகாத்மியத்தை எல்லாம் இன்றைய நாளிலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். சீர்காழிக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய திவ்யதேசம். இந்த பெருமாளுக்கு தாராளன் என்று ஏன் பெயர் வர வேண்டும் என்பதற்கு தாழ் கூட்டல் ஆளன். தாள் என்றால் பாதம், திருவடி. திருவடியால் உலகத்தையே ஆண்டவன் என்பதால் தாளாளன் என்ற பெயர் அமைந்ததாக சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவமான விஷயமாக சொல்லும் பொழுது இந்த திருத்தலத்தில் தான் திருமங்கை ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்று அவருடைய சீடர்களால் அழைக்கப்பட்ட சமயத்திலே சைவ சமயத்து குறவனாக விளங்கிய ஆண்டை பிள்ளையான ஞானசம்பந்த பெருமானுடைய அடியார்கள் சம்பந்த பெருமான் இங்கு இருக்கும் பொழுது திருமங்கை ஆழ்வாரை இப்படி சொல்வது ஏற்புடையது அல்ல என்று சொல்ல, அப்படியானால் அவர் அந்த வார்த்தைகளுக்கு பொருளாக நாங்கள் ஏற்கக்கூடிய விதத்திலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தட்டும் என்று சொல்ல 1, 2, 3, 4, 5 என்று பகவானுடைய தசாவதாரங்களை அந்த 10 பாடல்களிலே சமர்ப்பித்து மகிழ்ந்தார். இதை கண்டு கேட்டு ஆனந்தித்த ஞானசம்பந்த பெருமான் திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிக்கு தண்டை அணிவித்து தன் கையிலே இருந்த வேலை வழங்கி அவரை ஆசீர்வதித்தார். எனவே அங்கே சைவம் வைணவம் ஆகியவை ஒன்று கலந்து வைணவ நெறியை திருமங்கை ஆழ்வார் அங்கே சிறப்பாக ஏற்றி காண்பித்த தலமாக இந்த தலம் பேசப்படுகிறது. சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரம் என்று இந்த எம்பெருமான் போற்றப்படுகிறார். மற்றொரு விசேஷமான செய்தியாக சொல்லப்படக்கூடிய விஷயம், இந்த திருத்தலத்திலே ரோமச மகரிஷி என்றொரு மகரிஷிக்கு வரம் கொடுத்தான் பகவான். அவர் பிரம்மா போன்றவர்கள் எப்படியெல்லாம் பெருமாளை ஆராதித்தார்களோ அப்படிப்பட்ட உன்னதமான பக்தியை செலுத்தினார். ஆனால் பிரம்மாவுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆயுள் என்பதால் அதன் கர்வத்தால் நான்முக கடவுள் சற்றே இருமாந்திருந்த பொழுது ரோமச மகர்ஷி அவர் அவமரியாதையாக பேசிவிட்டார். மனம் வருந்திய ரோமசர் இந்த தலத்தில் வந்து கடுமையான விரதத்தை மேற்கொண்டு தவத்தை தொடர்ந்தார். பெருமாள் காட்சி தந்து, ரோமச முனிவரே, உமது கவலை நீங்குக, இனி பிரம்மாவை விட உமக்கு ஆயுள் அதிகமாகும் என்று சொன்னார். உம்முடைய தலையிலிருந்து ஒரு ரோமம், அதாவது ஒரு முடி உதிரும் பொழுது பிரம்மா தன்னுடைய ஆயுளில் 1 வருடத்தை இழப்பார் என்று சொல்லிவிட்டார். இதை கேட்டவுடன் பிரம்மாவே நடுநடுங்கி போனார். எப்படிப்பட்ட உத்தமமான ஒரு மகரிஷி! அந்த மகரிஷியின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிட்டோமே என்று பிரம்மா நடுங்கி மன்னிப்பு கோரியதாக புராணம் சொல்லுகிறது. ரோமச மகரிஷியினுடைய கடுமையான தவப்பையினால் பெருமாள் ஈர்க்கப்பட்டு, ரோமசரே, உமக்கு மற்றொரு வரத்தை தருகிறேன், கேளும் என்று சொன்னவுடன் அவர் தேவனையுடைய திருவிக்ரம அவதாரத்தை காண வேண்டும் என்று சொன்னார். ஓங்கி உலகளந்த உத்தமனான பகவான் அவருக்காக உலக அளந்த காட்சியை காண்பித்தார் திருவிக்கிரமனாக. அதனால் தான் தாழாளன் என்று அழைக்கப்படுகிறார். தா கூட்டல் ஆளன், தாளால் அளந்தவன், ஆண்டவன் உலகத்தை என்பதால் தாழாளன் என்று எம்பெருமான் இந்த திருக்கோலம் தன் திருவடியை உயர்த்திய நிலையிலே சேவை சாதிக்கக்கூடிய இந்த அற்புதமான திருத்தலத்தை காணும் பொழுது உள்ளம் உவகைப்படும். திருமங்கை ஆழ்வார் பாடி குதித்த திருத்தலம் இந்த திருத்தலம். மேலும் அந்நியர்கள் படையெடுத்து வந்த சமயத்திலே ஒரு கிழவி என்ன செய்தால், இந்த பெருமாள் கோளுடைய உற்சவ விக்கிரகத்தை தவிட்டு பானையிலே வைத்து மறைத்துக் கொண்டு சென்றார். அவர்களுடைய கொட்டம் அடங்கிய பிறகு திருமங்கை ஆழ்வார் இந்த தலத்திற்கு வரக்கூடிய தருணத்திலே பெருமாள் இந்த பாட்டி மூதாட்டியினுடைய
கனவிலே காட்சி தந்து, யாம் இனி திருமங்கையாழ்வார் கையிலே விளங்க வேண்டும், அவரிடத்திலே சேர்ப்பித்து விடு என்று சொன்னவுடன் அந்த பானைக்குள் இருந்த பெருமாளை திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கொண்டு சமர்ப்பித்தாளாம். அதுவரை அந்த தவிட்டு பானையிலேயே பெருமாளுக்கு தன்னால் இயன்ற வழிபாடுகளை அந்த பாட்டு செய்தாலும். அதனால்தான் தவிட்டு பானை தாடாளும் என்று கூட சிறப்பாக சொல்லுவார்கள். அந்த பெருமாளை வைகுந்த ஏகாதசி என்று மட்டும்தான் சேவிக்க முடியும் என்பார்கள். அந்த பெருமாளும் திருமங்கை ஆழ்வாருடைய கரத்திலே சேர்ந்து கொண்டார். அதன் பிறகு விசேஷமாக இந்த திருத்தலத்துடைய மகாத்மியம் உன்னதமாக பேசி சாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரத்திற்கு விசேஷமாக நாம் வருகை புரிந்தால் நமது கஷ்டங்கள் நீங்கும். எப்படிப்பட்ட கஷ்டம்? நமக்கு பொதுவாக இருக்க வீடு, உடுக்க உடை, உண்ண உணவு இவை இருந்தால் போதும். அதிலே முதலிலே வீடு என்பதுதான் முக்கியமானதாக விளங்குகிறது. எனவே அந்த நிலத்தை தன் பாதத்தால் அடைந்த பகவானுக்கு நான் இந்த தலத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிவிடும். ஒரு இல்லத்திலே வாஸ்து குறைபாடு இருக்கிறது. பொதுவாக வாஸ்து என்பது வடகிழக்கு மூலையிலே வசிப்பதாக, அதாவது ஈசான்ய பாகத்தில் தான் வாஸ்து பூஜை செய்து வழிபாடு துவக்குவது வழக்கம். அந்த வாஸ்துவிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால், வீட்டை நட்பவர்கள் ஏதேனும் தவறுதலாக அந்த வாஸ்து சாஸ்திரத்தை மீறி கட்டிவிட்டால் குடும்பத்திலே ஏதேனும் குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். மனதிலே நிம்மதி இருக்காது. எனவே அந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்கக்கூடிய பெருமாளாக இந்த சீர்காழி ஸ்ரீராம விண்ணகர பெருமாள் விளங்குகிறார். அது மட்டுமின்றி முக்கியமாக வீடு கட்டுபவர்கள், வீடு கட்டும் பணியில் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தலத்திற்கு வர வேண்டும். சொந்தமாக வீடு எழுப்ப வேண்டும், கட்ட வேண்டும், குடிபுக வேண்டும் என்று நினைப்பவர்கள். வீட்டை கட்டிவிட்டோம், ஆனால் முழுமையாக கட்ட முடியவில்லை, கிரகப்பிரவேசம் செய்ய முடியவில்லை, தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் அப்படிப்பட்டவர்களும் இந்த சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரத்துக்கு பெருமாளை பிரார்த்தனை செய்து நிலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாலே போதும். முக்கியமாக நிலத்தை வைத்து பணிபுரியக்கூடியவர்கள், அந்த நிலம் விற்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள், அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி சேவித்தால் நிலம் தொடர்பான பிரச்சனைகள், மனை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கிவிடும். எனவே மாதவன் எப்படி 2 அடியால் மூவுலகம் வளர்ந்தான், மகாபலி சக்கரவர்த்தியிடம் இருந்து உலகத்தையுமே பெற்றுக்கொண்டான் தான் என்றால், இந்த உலகத்திலே உலகத்திலே வாழக்கூடிய, இந்த மண்ணிலே வாழக்கூடிய நமக்கு பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால், வாஸ்து குறைபாடுகள் போக வேண்டும் என்றால், கண்டிப்பாக இந்த சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரத்தை நாம் சேவிக்க வேண்டும். இன்னும் சிலர் வீடு கட்டுவதற்கான கல்லை எல்லாம் வைத்து வழிபட்டு அந்த கல்லை கொண்டு வீடு கட்ட துவங்குவார்கள். அதற்கும் அருள் புரியக்கூடியவனாக விளங்குகிறார். முக்கியமாக இந்த பெருமாளுடைய திருவடியை மகாலட்சுமி தன் மார்பகத்திலே தாங்கிக் கொள்கிறாள். ஏனென்றால் பெருமாள் ஒரு காலால் பூமியை அளந்து மறுகாலால் சிறப்பாக விண்ணை அளந்த பொழுது அந்த காலை உயர்த்திய நிலையிலே வைத்திருப்பதால் இந்த கால் வலிக்குமே என்பதற்காக மகாலட்சுமி அந்த திருவடியை தன் ஹிருதயத்தோடு அணைத்துக் கொண்டு பூஜிக்கிறாள். அப்படியானால் கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிணக்குகளை நீக்கக்கூடிய திருத்தலம் இதுதான். கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் பொழுது விவாகரத்து வரை சென்று விடுகிறது. அதுபோன்ற பிரச்சனைகள் நீங்கி குடும்பம், குழந்தைகள் என்று நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த திருத்தலம் ஒரு அற்புதமான வரத்தை வாரி வழங்குகிறது. எனவே நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கும், மனை தொடர்பான பிரச்சனைகள் நீங்குவதற்கும், நல்லதோர் லட்சுமி கடாட்சத்தை பெறுவதற்கும் இந்த சீர்காழி ஸ்ரீராம விண்ணகரம் ஒரு அற்புதமான தலம் என்பதை இந்த நேரத்திலே நாம் மனதிலே இருத்திக் கொண்டு உலகளந்த உத்தமனின் திருவடிகளிலே பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் மூலம் எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்று பெருமாளின் திருவடியிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.